முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்போ பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா, வழக்கம் போல தம்ப்நெயில் டைட்டில் மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல யாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க வேண்டாம். ஃபுல் ஷோவை பார்த்துட்டு அரசியல் திருவிழாவை கோலாகலமா கொண்டாடுங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தாவேக்கால இணையறதுதான் ஓபிஎஸ்க்கு நல்ல முடிவு அப்படின்னு அந்த கட்சி நிர்வாகிகள் சொல்றத பத்தி கேள்விக்கு ஓபிஎஸ் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நானும் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டேன், சரியா புரியல. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வந்துட்டு நல்ல முடிவா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தாவேக நிர்வாகிகள் சொல்றாங்க. நிர்வாகிகள் சொல்றாங்க சார், தேவை கட்சியா நிர்வாகிகள் சொல்றாங்க. தாவேக தலைவர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்காமையே தவிர்த்துட்டு வர்றது என்ன ஸ்ட்ராட்டஜியா, இல்ல சும்மா கூட எதுவும் பார்த்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஃப்ளோல தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதோட இல்லாம அப்படி அவர் சந்திச்சா அதுக்கு அடுத்த நாளே எங்க தலைவர் செய்தியாளர் சந்திப்பார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா, இன்னைக்கு முதல்வர் 2 தடவை செய்தியாளர்களை சந்திச்சு புது அரசியல் எதிரிகளே எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் யாரையும் எதிரியா பார்க்கல, நண்பர்களா தான் பாக்குறேன், மரியாதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். இன்னொரு பக்கம் மத்திய பட்ஜெட்டை பத்தியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏமாற்றம் தான், மாற்றம் தான், மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம், எந்த மாற்றமும் இல்ல, வேற ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம். இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட பெரிதும் எதிர்பார்க்கிற பட்ஜெட் வந்து தேர்தல் ஆண்டு. இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடங்களை கற்பிப்பாங்க. அப்படியே போகாம நின்று கள அரசியல் மக்கள் பிரச்சனைகள் பத்தி இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப என்னன்னா, தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கேட்ட மாதிரியே முதல்வர் அட்லீஸ்ட் செய்தியாளர்களை சந்திச்சிட்டாரு. ஏதோ 1-2 கேள்விகளுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொன்ன மாதிரி நாளைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு எப்போ எங்க நடக்கும் அப்படிங்கறத அரசியல் ஆர்வலர்கள், மாற்றுக் கட்சியினர் மட்டும் இல்லாம தாவேக தொண்டர்கள் உட்பட எல்லாருமே கத்திப்படத்துல வர பிரஸ் மீட் சீன் மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் பண்ணதால கூட்டணியே இல்லைன்னு முடிவாயிடுச்சு, நீ எதுக்கு கம்முன்னு இருந்துட்டு அப்படின்னு பதிலடி தாக்குதல் நடத்தி இருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் சக்தின்னு விமர்சித்துட்டு வராரு. யார் விமர்சனம் பண்றதுன்னு அவஸ்தை இல்ல, யார விமர்சனம் பண்றது அவஸ்தை இல்ல, இது விவசாயம் இல்ல. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும், அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ செலுத்திருக்காரு. இன்னைக்கும் உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது வேறு விஷயம், நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையா? அது உண்மையிலே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையாக இவ்வளோதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு, அப்போ டாக்ஸு அது குறைவு, இது வரி இப்போ இல்லையாது. அதனால் யார் விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனை யார்? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இவர் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்னைக்கு இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது. இன்னைக்கு கட்சியை லாட்டரி பணத்தில் இன்னைக்கு நடக்குது. நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையாக இருதரப்பே நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில்
டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே வந்து ஒரு அருகதை இல்லைன்னு தான் நிச்சயமா நான் சொல்றேன். நான் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுவாது. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா அவரு? அதை பத்தி எதுவும் பேசல. இப்படி ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவேகா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க 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 விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு டைட்டானிக் படம் பாத்தீங்களா? டைட்டானிக் படம் லாஸ்ட்ல என்ன கிளைமேக்ஸ் விசில் அடிக்காது. ஆபத்துன்னதா அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாதது, அதான் ஆபத்து. தேர்தல் பொறுப்புகள் இருந்து விலகிறதா தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. ஏன் இந்த அறிவிப்பு, எதுக்கு இந்த அறிவிப்பு அப்படின்னு பல்வேறு யூகங்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஏற்கனவே கட்சியில நிறைய அதிருப்தியில் இருக்காரு அண்ணாமலை. முக்கியமான பதவிகள், பொறுப்புகள் இல்ல அப்படிங்கிற கோபம், அதனாலதான் இந்த மாதிரியான முடிவுகள் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்கள் தரப்புல பேசப்படுது. சரி, உண்மையிலே அண்ணாமலை என்ன காரணம் சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை, அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸ்ல இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்து பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். அதனால கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். தாவேக தலைவர் விஜய் கிட்ட இன்ஜினே இல்ல, அவர் பாஜகவை பத்தி விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு தாவேகாவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அண்ணா விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்க கிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின். சசிகலா அவர்கள் அண்ணா நினைவிடத்துல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதாவது துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் பாடம் புகட்டுவோம் அப்படின்னு. இப்ப யார் துரோகி யார் எதிரின்னு சொல்றாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு பதில் என்னன்னா, இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிக்கோங்க அப்படிங்கறத மீனிங். அதுக்கு பதில் பாருங்க. நீங்க உறுதிமொழி ஏற்றீங்க, அந்த உறுதிமொழியில உங்க தலைமையில துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் பாடம் கற்றுப்போம், உங்க தலைமையில தேர்தலை சந்திக்க இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இதுல இடம்பெற்றிருக்கு. உண்மைதானா? உண்மைதான். அது வந்து மக்கள் கருத்துக்கே நான் விட்டுறேன். மக்களுக்கு நல்லாவே தெரியும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அவங்க பாத்துக்குவாங்க. அத நான் விவரிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலியான. தாவேக தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு நேத்து சொன்னார் அல்லவா? அதனால இன்னைக்கு பெரும்பாலான கேள்விகள் அதிமுகவை சார்ந்தவங்க கிட்ட இத பத்தி தான் இருக்கு. அப்படி சசிகலா அவங்க கிட்டையும் இதை கேட்டிருக்காங்க. ஆனா கேட்ட கேள்வியை எப்படி டைவர்ட் பண்ணி வேற ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது பாருங்க. தலைவர் அஇஅதிமுகவை ஊழல் கட்சி என்றும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. உங்க கருத்து என்ன? தம்பி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அம்மா இருந்த போது எப்படி இந்த அரசாங்கம் இருந்துச்சு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க போய் கேளுங்க, மனசுல தொட்டு கேளுங்க.
அங்க அப்ப ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அம்மா ஆட்சின்னு சொல்றதுக்கு காரணமே அதான். நான் இப்பயும் சொல்றேன், அம்மா வழியில, புரட்சி தலைவர் வழியில மக்களாட்சிய கொண்டு வர்றதுக்கு என்னால நான் 39 வருஷ அனுபவத்துல என்னால என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இந்த திமுக அரசாங்கத்தை விரட்டி அடிப்போங்கிறதையும் சொல்றேன். மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவுமே பெருசா செய்யல அப்படின்னு திமுக தரப்பும் முதல்வரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் சும்மா, உண்மையிலே மத்திய அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரயில்வே துறைக்கு மட்டும் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய், ஆயுர்வேத மருந்துக்கு 10,000 கோடி ரூபாய், மருந்துகளை நவீனப்படுத்த ஆயுர்வேதற்கு 10,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பட்ஜெட் போடும்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு ஊருக்குமா கொடுக்க போறாங்க. மொத்தத்தில் ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்தெந்த அளவு கொடுக்க வேண்டுமோ அந்தந்த அளவு கொடுக்கறாங்க. அதே மாதிரி அகில இந்தியாவில் போடப்பட்ட பட்ஜெட்டு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை, ரயில்வேக்கு எவ்வளவு தேவை, மருந்துக்கு எவ்வளவு தேவை, அதெல்லாம் இனிமே ஒதுக்கி கொடுப்பாங்க. நான் சொன்னது அகழ்வாராய்ச்சி, கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு ரயில்வே ஒதுக்கியிருக்காங்க. 3,042 கிலோமீட்டர் இடம் எடுத்து கொடுக்கணும். 1,042 கிலோமீட்டர் இடம் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதிலே 7,300 கோடி ரூபாய். இதுல எங்க வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. அவங்க ஒரு நல்ல ஆளை வச்சு பட்ஜெட்டை படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து ஒரு குறை சொன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, பாலிடிக்ஸ் பேசுறாங்க, ரெண்டு ஒண்ணுதான் இருந்தாலும் சொல்றேன். பாலிடிக்ஸ் யாரெல்லாம் நாளைக்கும் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.